நானும் 2 நாளா வெயிட் பண்ணி பார்த்தேன். தமிழகத்தில இருக்கக்கூடிய ஊடகங்கள், ஊடக பொறுக்கிகள் டெல்லியில நடந்த விவகாரத்தை குறித்து பேசுவானுங்க, செய்திகள் போடுவானுங்கன்னு சொல்லி நான் வெயிட் பண்ணி பார்த்தேன். ஆனா ஒருத்தன் கூட வாய தொறக்கவே இல்ல. டெல்லியில ஹோலி பண்டிகை கொண்டாட்டத்தின் பொழுது முஸ்லிம்கள் ஒரு ஹிந்து தலித் இளைஞர அடிச்சே கொன்னுருக்கானுங்க. கொடூரமா அடிச்சே கொன்னுருக்கானுங்க. ஒருத்தன் ஒருத்தன் கூட இன்னமும் வாய தொறக்கவே இல்ல. தலித் அரசியல் பேசக்கூடியவர்கள் தமிழகத்துல நிறைய பேர் இருக்காங்க. உலகத்துல வேற எங்கே ஏதோ ஒரு மூலையில என்ன நடந்தாலும், அந்த விவகாரம் குறித்து இங்க வாய் கிழிய கிழிய பேசுவாங்க. போராட்டம், கலவரம் வரைக்கும் போவாங்க. ஆனா டெல்லியில நடந்த அந்த கொடூர கொலைக்கு இப்ப வரைக்கும் இவங்க யாருமே வாய தொறக்கவே இல்ல. கப்சிப்புன்னு அமைதியா இருக்காங்க. திருமாவளவன், பி. ரஞ்சித், மாரி செல்வராஜ் போன்றவங்க யாருமே வாய தொறக்கவே இல்ல. பாதிக்கப்பட்டவங்க தலித்தா இருந்தாலும், அக்யூஸ்டு முஸ்லிமா இருந்தா பொத்திக்கிட்டு இருக்கணும் அப்படின்றது இவங்களுடைய தம்ப் ரூல் போல. இப்போ உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். அத கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க. छोटी सी बच्ची ने बलून मारा था, वो छींटे पड़ गए। अगर तुम्हें इतनी प्रॉब्लम है तो मत निकलो, मत निकलो घर से बाहर, बैठ के लड़ो, मत निकलो दल्लो। लेकिन ये तो कहते हैं कि हिंदू मुस्लिम भाई भाई होते हैं। गांड में भाई मेरे मुंह से गाली निकलती है। भाई भाई नहीं होता, कटुए भाई नहीं है, हिंदू का भाई नहीं है कटुए। भाई एक गाय को रोटी खिलाने वाला और एक गाय के साथ रोटी खाने वाला कभी भाई नहीं हो सकता, कभी भाई नहीं हो सकता, कभी हमारा कोई मुसलमान भाई नहीं है। அதாவது இந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னா, ஹோலி பண்டிகை கொண்டாட்டத்தின் பொழுது ஒரு சின்ன பொண்ணு தண்ணீர் நிறைந்த பலூனை தூக்கி போட்டது உங்களால பொறுத்துக்க முடியலன்னா, இந்த இடத்த காலி பண்ணிட்டு ஓடு. ஹோலி பண்டிகை கொண்டாடும் பொழுது மேல தண்ணி போடும், இது மாதிரி கலர் பவுடர்லாம் போடுவாங்க அப்படின்றது தெரியும் தானே. தெரிஞ்சிருந்தும் ஏன் நீ வீட்டை விட்டு வெளியே வந்த? வீட்டிலே இருக்க வேண்டியதானே. இது மாதிரிலாம் உனக்கு பிடிக்காதுன்னா ஏன் நீ வெளியே வர? வீட்டுக்குள்ளேயே இருக்க வேண்டியது தானே. அப்போ அந்த ரிப்போர்ட்டரு, ஏங்க இங்க ஹிந்துக்கள் முஸ்லிம்கள் அண்ணன் தம்பியா இருக்கிறதா சொல்றாங்களே அப்படின்ற ஒரு கேள்வியை ஒண்ணு கேட்பாரு. அதுக்கு அந்த அக்கா உடனே கெட்ட வார்த்தை எல்லாம் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இதுக்கு முன்னாடியும் அவ்வளவு கெட்ட வார்த்தையை பேசினாங்க. பட் நான் தான் அது எல்லாத்தையுமே ஸ்கிப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அந்த தம்பி என்கிட்ட எதுவும் கேட்காத, நான் அசிங்க அசிங்கமா ஏதாச்சும் பேசுற போறேன், என் வாயில அசிங்க அசிங்கமா ஏதாச்சும் வந்துட போகுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. யக்கா இதுக்கு மேலேயும் நீங்க அசிங்கமா பேசணுமா? அவங்கள இதுக்கு மேலேயும் நீங்க அசிங்க அசிங்கமா திட்டணுமா? அந்த அக்கா பக்கத்துல இன்னொரு அம்மா இருந்தாங்க இல்லையா, அவங்க என்ன சொல்றாங்க, ஹிந்து முஸ்லிம் சகோதரர்கள் இல்ல, இல்லவே இல்லன்னு சொல்றாங்க. ஹிந்து முஸ்லிம் என்னைக்குமே பாய் பாய் கிடையாது. பாய் பாய்னா இந்த அண்ணன் தம்பிலாம் சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். ஹிந்து முஸ்லிம் என்னைக்குமே பாய் பாயா இருக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி இந்த அக்கா சொல்றாங்க. அந்த அக்கா சொன்னது 100க்கு 100 சரியான கருத்து தான். இங்க தொப்புள் கொடி உறவுகள்னு சிம் பண்ற பரதேசிகள் எவனாச்சும் டெல்லியில நடந்த அந்த ஒரு கொடூர கொலைக்கு எதிராக பேசினானுங்களா? கருத்துக்கள் ஏதாச்சும் பதிவு செஞ்சானுங்களா? இவனுங்க எல்லாருமே ரொம்ப தெளிவா தான் இருக்கானுங்க. உலகத்துல எந்த மூலையில முஸ்லிம்களுக்கு பிரச்சனை வந்தாலும் இங்க உட்கார்ந்துகிட்டு போராட்டம், ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணுவானுங்க. கலவரம் வரைக்கும் போவானுங்க. ஆனா பங்களாதேஷ்ல, பாகிஸ்தான்ல முஸ்லிம்களால கொடூரமா கொல்லப்படுற ஏகப்பட்ட பிரச்சனைக்கு ஆளாகிற ஹிந்துக்களுக்கு ஆதரவாக ஒரு நாளும் அவனுங்களாம் நிக்கவே மாட்டானுங்க. இங்க இருக்கிற நடுநிலை நக்கிகள், செக்குலரிசம் பேசக்கூடியவர்கள், இவனுங்க எப்ப பார்த்தாலும் ஹிந்துக்கள் முஸ்லிம்கள் பாய் பாய் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவானுங்க. தொப்புள் கொடி உறவுகள்னு சொல்லுவானுங்க. டேய் முட்டாள்களா, திருந்துங்கடா. நீங்க அவனுங்கள பாக்குற மாதிரி அவனுங்க உங்களெல்லாம் பாக்குறது கிடையாதுடா. முஸ்லிம்களுக்கு ஆதரவாக அவனுங்க போராட்டம் பண்றானுங்க சொல்லிட்டு நீ சப்போர்ட் பண்றல, நீ அதே மாதிரி பங்களாதேஷ்ல, பாகிஸ்தான்ல பாதிக்கப்படுற ஹிந்துக்களுக்கு ஆதரவாக ஒரு போராட்டம் பண்ணி பாரு. அதுக்கு அவனுங்களா சப்போர்ட் பண்றாங்களான்னு பாப்போம். அப்பதான் அவங்களுக்கெல்லாம் அவனுடைய போலி முகத்திரை என்னன்னு புரியும். ஏன் நார்த்ல இருக்கக்கூடிய ஹிந்துக்கள் இவ்வளவு அக்ரெசிவா இருக்காங்க அப்படின்றத நீங்களா என்னைக்காச்சும் யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? ஏன்னா அதிகமா பாதிக்கப்படுறது அவங்க தான். எந்த ஒரு ஹிந்து பண்டிகைகள் வந்தாலும் அந்த பண்டிகையை கெடுக்கணும் அப்படின்றதுக்காகவே ஏகப்பட்ட நாசகார வேலைகளை அவனுங்க பார்த்துக்கிட்டே இருக்கானுங்க. அவனுங்களால அதிகமா பாதிக்கப்படுறது, தினம் பாதிக்கப்படுறது அங்க இருக்கக்கூடிய ஹிந்துக்கள் தான். அதனாலதான் அவங்க அவ்வளவு அக்ரெசிவா இருக்காங்க. நம்ம ஊர்லயும் தமிழகத்திலயும் இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையா இருக்கக்கூடிய இடங்கள்ல ஹிந்துக்கள் ஏகப்பட்ட பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. நாம பல செய்திகள்ல கூட அதெல்லாம் பார்த்திருக்கோம். ஆனா அவங்களுடைய வாக்கு வங்கிக்காக இங்க இருக்கக்கூடிய திமுக, அதிமுக மாதிரியான கட்சிகள் அமைதியா இருக்காங்க. இவங்களா அமைதியா தான் இருக்காங்க. ஆனா இந்த அடிப்படைவாதிகளை எப்படி அடக்கணுமோ அப்படி பக்காவா ஸ்கெட்ச் போட்டு அடக்கிடுவாங்க. இத மாதிரியான விவகாரங்களை நாம கண்டிப்பா திமுகவை பாராட்டியே ஆகணும். கட்சி பேதமின்றி திமுகவை நாம பாராட்டியே ஆகணும். திமுக அவங்களுக்கு ஆதரவாக வெறும் பேசுவாங்க, அவ்வளவுதான். எந்த ஒரு செயல்களிலும் ஈடுபட மாட்டாங்க. வெறும் வாயில பேசுவாங்க, அவ்வளவுதான். ஆனா நமக்கு ஆதரவாக, நமக்கு ஃபேவராகத்தான் திமுக ஏகப்பட்ட வேலைகளை பார்த்திருக்கு. இது மாதிரியான விவகாரத்துல பாஜக, காங்கிரஸை கம்பேர் பண்ணும்பொழுது திமுக உண்மையாலேயே பெட்டரா தாங்க இருக்காங்க.
ஒரு சில பொலிட்டிக்கல் ரீசன்ஸ்னால திமுக செஞ்ச காரியங்கள வெளிப்படையா சொல்ல முடியாது. ஏன்னா, அது அவங்களுக்கு ஆதரவா போய் முடிஞ்சிரும். ஆனா, திமுக இவங்கள மாரியான நபர்கள சரியா வச்சிருக்காங்க. எப்படி வைக்கணுமோ, எங்க வைக்கணுமோ அங்க வச்சிருக்காங்க. நீங்க நம்பலனாலும் அதான் நெஜம். எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத் தொழுதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. இடையர்மை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் ஜெய் ஸ்ரீராம். 4 நாள் முன்னாடி ஒரு செய்தி. இஸ்ரேல், அமெரிக்கா விசஸ் ஈரான் சண்டை போயிட்டு இருக்கிறதுனால இந்தியால பெட்ரோல் தட்டுப்பாடு ஏற்படும் அப்படின்ற மாதிரி ஒரு வதந்தி. அதை நம்பி பல பேர் பெட்ரோல் பங்குக்கு படையெடுத்து வந்துட்டானுங்க. பெட்ரோல் தட்டுப்பாடு ஏற்பட்டுருச்சுன்னா நமக்கு பெட்ரோலே கிடைக்காதுன்னு நிறைய வண்டியில வந்துட்டாங்க. நிறைய கேன்சலா வேற எடுத்துன்னு வந்துட்டாங்க. எந்த பைத்தியக்காரன் இந்த ஃபேக் நியூஸை பரப்புனான்னு தெரியல. கண்டிப்பா ஜமாத்தினுடைய வாட்ஸ்அப் குரூப்ல தான் இருக்கும். ஏன்னா அந்த பெட்ரோல் பங்குக்கு பெட்ரோல் வாங்க வந்தவங்கள முக்காவாசி பேர் முஸ்லிம்கள் தான். ஏங்க இப்படி தற்கூரித்தனமா நடந்துக்கிறீங்க? இப்போ இத பத்தி ஒரு விழிப்புணர்வு கண்டிப்பா நாம ஏற்படுத்தியே ஆகணும். ஏன்னா இந்த ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா இவங்களுக்குள்ள சண்டை நடக்கிறதுனால பெட்ரோல் தட்டுப்பாடு ஏற்படுமா? இந்தியாவுக்கு பெட்ரோல் தட்டுப்பாடு ஏற்படுமா? அது மாதிரி ஏற்பட்டுருச்சுன்னா நம்முடைய மத்திய அரசு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுப்பாங்க? ஏதாச்சும் அவங்க முன்னேற்பாடுகள் பண்ணியிருக்காங்களா? அப்படின்ற மாதிரியான விஷயங்கள கண்டிப்பா நம்ம பார்த்தே ஆகணும். ஏன்னா இது மாதிரியான ஃபேக் நியூஸ் நிறைய வந்துகிட்டே இருக்கு. முக்கியமா இப்போ ஏஐயின் வளர்ச்சியினால எது உண்மை, எது பொய் அப்படின்றது கண்டுபிடிக்கிறது கஷ்டமா இருக்கு. அதனால சில விளக்கங்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் இப்போ ஏற்பட்டிருக்கு. அங்க நடக்கக்கூடிய சண்டைகளால நமக்கு ஏதாச்சும் பிரச்சனை வருமானா? வரும். கண்டிப்பா வரும். நமக்கு தேவையான கச்சா எண்ணெய் இருப்புகளை மத்திய அரசு எப்படி செக்யூர் பண்ணியிருக்கு அப்படின்றத சொல்றேன். கொஞ்சம் கேளுங்க. எவனாச்சும் லூசுத்தனமா வாட்ஸ்அப் குரூப்ல வரக்கூடிய மெசேஜை தூக்கின்னு வந்து காமிச்சானா அவனுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மக்கள் தொகை அதிகமா இருக்கக்கூடிய நம்ம நாட்டுக்கு எரிசக்தி பயன்பாடும் அதிகமா தான் இருக்கும். நடக்கிற போரால கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு ஏற்படுமானா? கண்டிப்பா ஏற்படும். கண்டிப்பா ஏற்படும். பட் அதுக்கு கவுண்டர் சொல்யூஷனாக நம்முடைய மத்திய அரசு நிறைய ஏற்பாடுகளை பண்ணி வச்சிருக்காங்க. அடுத்த 6லிருந்து 8 வாரங்களுக்கு தேவையான கச்சா எண்ணெய் இருப்பு நம்ம கிட்ட இருக்கு. அது மட்டும் இல்லாம நமக்கு தேவையான கச்சா எண்ணெய்கள் தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்கு. அவ்வளோ சண்டை அங்கே நடந்துட்டு இருந்தாலும் எந்த ஒரு தடங்களும் இல்லாம நமக்கு வர வேண்டிய கச்சா எண்ணெய்கள் வந்துகிட்டே தான் இருக்கு. கடந்த 2025ஆம் ஆண்டு முதல் 27லிருந்து 40 நாடுகள் கிட்ட இருந்து நாம கச்சா எண்ணெயை இறக்குமதி பண்ணிட்டு இருக்கோம். நம்முடைய பிசினஸை பெருசுபடுத்தி இருக்கோம், விரிவுபடுத்தி இருக்கோம். இவங்கிட்ட இல்லைனா அவங்கிட்ட, அவங்கிட்டையும் இல்லைனா அவங்கிட்டேன்னு சொல்லி நாம ஏகப்பட்ட பேரை வச்சிருக்கோம். லைன்ல லிஸ்ட்ல வச்சிருக்கோம். கச்சா எண்ணெய் வாங்கினா மட்டும் போதுமா? பேரலா கச்சா எண்ணெயை வாங்கினா மட்டும் போதுமா? அந்த கச்சா எண்ணெயை நாம ரீஃபைன் பண்ணணும் இல்லையா? சுத்திகரிக்கணும் இல்லையா? அதுக்கான நிறுவனங்கள் இங்க இருக்கா? இருக்கு. சைடு பை சைடு அந்த நிறுவனங்களை அதிகப்படுத்திக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ யாரும் கவலைப்படாதீங்க. யூபி ஆட்சி காலகட்டங்களில், அதாவது காங்கிரஸ் உடைய ஆட்சி காலகட்டங்களில் அவங்க கனவுல கூட நினைச்சு பார்க்காத பல விஷயங்கள் இந்த பாஜக ஆட்சியின் கீழே நம்மளுடைய பாரத தேசத்துல நடந்துட்டு இருக்கு. ஈவன் ரஷ்யா உக்ரைன் சண்டையில ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்கக்கூடாது, எந்த ஒரு பிசினஸும் வச்சுக்க கூடாதுன்னு சர்வதேச அழுத்தங்கள் இந்தியா மீது இருந்திருந்தாலும் நாம தொடர்ந்து ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்கிட்டே தான் இருந்தோம். அதுவும் இப்ப சமீபத்தில் 35% அதிகப்படுத்தி இருக்கோம். இன்னும் அதிகமா ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கிட்டு இருக்கோம். நம்முடைய ஃபாரின் பாலிசி அப்படின்றது பிசினஸ்ல மட்டும் டாப்ல இல்ல, வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய 9 மில்லியன் இந்தியர்களை பாதுகாக்கிறதுலயும் டாப்ல தான் இருக்கு. 9 மில்லியன், அதாவது 90 லட்சம் இந்தியர்கள் உலகம் முழுக்க இருக்காங்களானா? கிடையாது, அதுக்கும் மேலதான் இருப்பாங்க. இந்த 9 மில்லியன் அப்படின்றது வெறும் மேற்கு ஆசியால இருக்கக்கூடிய இந்தியர்களை மட்டும்தான் சொல்றேன். ஏன்னா இப்ப நடக்கிற போர்னால அதிகமா பாதிப்படைகிறது அந்த பகுதி தான். ஸோ அங்க இருக்கக்கூடிய மக்களை பாதுகாக்க வேண்டிய கடமை, பொறுப்பு நம்மளது தான். அங்க இருக்கக்கூடிய இந்தியர்களை பாதுகாக்க வேண்டிய கடமை மத்திய அரசினுடையது தான். பல உலக நாடுகளில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் அதனுடைய பாதிப்பு பெருசாக நம்ம நாட்டில் இல்லவே இல்லை. அதுக்கான காரணம் என்னன்னா, நாம எந்த ஒரு பிரச்சனையிலையும் போய் மூக்கு நுழைக்கிறதே கிடையாது. நாம எந்த ஒரு சார்பும் எடுக்கிறதே கிடையாது. நாங்கள் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம், நாங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு ஸ்டாண்டும் நாம் எடுக்கிறதே கிடையாது. இது நம்முடைய ராஜதந்திரம்ல ஒரு பகுதி தான். நாம அமெரிக்கா கூடவும் நட்பா இருக்கோம், ஈரான் கூடவும் நட்பா இருக்கோம், ரஷ்யா கூடவும் நட்பா இருக்கோம், இஸ்ரேல் கூடவும் நட்பா இருக்கும். அவனுங்களுக்குள்ள அவனுக்கு அடிச்சுக்கிட்டாலும் நம்மள எவனும் நோன்றதே கிடையாது. அவன்கிட்ட நீ எப்படி பேசலாம், இவன் கூட நீ எப்படி நட்பை பாராட்டலாம் அப்படின்ற மாதிரி எவனும் நம்மளை எதிர்த்து கேள்வி கேட்கறதும் கிடையாது. நாம ஈராக் கிட்ட இருந்தும் பேரலா எண்ணெய் வாங்கிட்டு தான் இருக்கோம். ஈராக்குக்கும் பல உலக நாடுகளுக்கும் ஆகவே ஆகாது. ஆனாலும் பாருங்க, நாம எல்லாருக்கிட்டையுமே நட்புறவோட தான் இருக்கோம். நாம நம்மளுடைய பிசினஸை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த காலகட்டங்களில் காங்கிரஸ் இந்த நாட்டை ஆட்சி பண்ணியிருந்தாங்கன்னா இந்த நாடு என்ன நிலையில இருந்திருக்கும். இப்போ போர்லாம் நடந்துட்டு இருக்கு இல்லையா? போர் நடக்கிற நாட்டில் இந்தியர்களும் இருப்பாங்க, இந்தியர்கள் மாட்டின்னு இருப்பாங்க.
அவங்கள மீட்பதற்கான வேலைகளை இந்த காங்கிரஸ் பார்த்திருக்குமா? அங்க இருக்கிற இந்தியர்களை இந்த காங்கிரஸ் மீட்டு இருக்குமா? புடுங்கி இருக்கும். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டை வந்தது இல்லையா? அந்த நேரத்துல இந்திய வீரர்கள் பாகிஸ்தான் கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. ஆனா அவங்கள மீட்பதற்கான எந்த ஒரு முயற்சியும் இந்திரா காந்தி எடுக்கவே இல்லை. ஆனா ஆனா பாகிஸ்தானுடைய சோல்ஜர்ஸ் இங்க இருந்தாங்க இல்லையா? இந்த சோல்ஜர்ஸை அலுங்காம குலுங்காம அப்படியே பாகிஸ்தானுக்கு அனுப்பி வச்சாங்க. அந்த நேரத்துல தான் பிஓகே எல்லாம் உருவாச்சு. 2012 காலகட்டங்கள்ல இந்த கேடுகட்ட காங்கிரஸ் செய்த கேவலமான வேலைகளை கொஞ்சம் தேடி படிச்சு பாருங்க. உங்களுக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருக்கும். அந்த நேரத்துல நமக்கு கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு இருந்தது. ஆனா அந்த நேரத்துல ஈரான் கிட்ட இருந்து கச்சா எண்ணெயை இவங்க வாங்கவே இல்லை. அதுக்கான காரணம் என்னன்னா அமெரிக்கா. இப்ப கூட நீங்க பார்த்திருப்பீங்க, ஈரானுக்கு ஆதரவாக ஏகப்பட்ட காங்கிரஸ்காரனுங்க ஜால்ரா அடிச்சுக்கிட்டு சொம்பு அடிச்சுக்கிட்டு சுத்திட்டு இருக்கானுங்க. ஆனா இவனுங்க அமெரிக்கா போட்ட பிரஷர்னால ஈரான் கிட்ட இருந்து கச்சா எண்ணெயே வாங்கல. ஈரானை ஒதுக்கி வச்சானுங்க. 2005லயும் இதே மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வந்தது. அப்பவும் அமெரிக்காக்காரன் காலை பிடிச்சி கெஞ்சி கூத்தாடி, நாங்க நீங்க சொல்றதே கேட்கிறோம், ஈரான் கூட நாங்க எந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பும் மெயின்டைன் பண்ண மாட்டோம்னு சொல்லி அமெரிக்கா கிட்ட இந்த காங்கிரஸ் சரணடைஞ்சது. ஆனா இந்த பப்பு என்ன சொல்லிட்டு திரியிறாரு? மோடி அமெரிக்கா கிட்ட சரண்டர் ஆயிட்டாரு, நரேந்தர் சரண்டர் அப்படின்ற மாதிரிலாம் லூசுத்தனமா இந்த பப்பு கத்திட்டு வந்துட்டு இருக்காரு. கூச்சமே இல்லாம இவங்க தான் சரண்டர் அடைஞ்சிருக்காங்க. இவங்க தான் காலை விழுந்து கெஞ்சி கூத்தாடி இருக்காங்க. அமெரிக்கா போடுற பிரஷரை தாங்க முடியாம அமெரிக்கா கிட்ட சரணாகதி அடைஞ்சாங்க. ஆனா இப்ப என்னடானா பெரிய யோகிவான் மாதிரி உத்தம புத்திரன் மாதிரி இந்த காங்கிரஸ் காரணங்களா பேசிட்டு வரானுங்க. ஜென்ரலா உலகத்துல இது மாதிரியான சண்டைகள் நடக்கும் பொழுது ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் ஏதாச்சும் போர் நடந்ததுன்னா நாம எந்த ஒரு நாட்டுக்கும் சார்பா இருக்க மாட்டோம், எந்த ஒரு நாட்டுக்கும் நாங்க சப்போர்ட் பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி தான் இந்தியாவுடைய ஸ்டாண்டர்டு இருந்தது. ஆனா அந்த ஒரு விஷயத்தை உடைச்சது காங்கிரஸ் தான். நாங்க அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்றோம், அமெரிக்கா கூடவே நாங்க இருக்கிறோம், அமெரிக்கா என்ன சொன்னாலும் அவங்க சொல்படி நாங்க கேட்டு நடந்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி அமெரிக்கா கிட்ட சரணடைஞ்சது காங்கிரஸ் தான். ஈரானுக்கு ஆதரவாக இங்க பொங்கக்கூடியவர்கள் காங்கிரஸுக்கு ஆதரவாக வேற பேசிட்டு இருக்காங்க. அவனுங்களுக்கெல்லாம் சொல்றேன், டேய் ஈரானுக்கு எதிராக இந்த காங்கிரஸ் பண்ண காரியங்களை சொல்லணும்னு நினைச்சுக்கோயேன், இந்த ஒரு வீடியோ பத்தாது, லிஸ்ட் போடணும்னா போட்டுக்கிட்டே போகலாம். ஏகப்பட்ட இஸ்லாமியர்கள் காங்கிரஸுக்கு ஆதரவாக பேசிட்டு இருக்காங்க. ஈரானுக்கு ஆதரவாக பேசுற இஸ்லாமியர்கள் காங்கிரஸுக்கு ஆதரவாகவும் பேசுறாங்க. இஸ்லாமியர்களே, தயவு செய்து கடந்த காலங்களில் காங்கிரஸ் ஈரானுக்கு எதிராக என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க, ஈரானுடைய முதுகுல இந்த காங்கிரஸ் எப்படிலாம் குத்தி இருக்கு அப்படின்றத கொஞ்சம் பாருங்க, தேடி பாருங்க, படிங்க. உலகம் முழுக்க சண்டை சச்சரவுகள் போயிட்டு தான் இருக்கு. யாருமே நிம்மதியாவே இல்லை. இஸ்லாமிய நாடுகளில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களும் நிம்மதி இல்லாம தான் இருக்காங்க, அமைதி இல்லாம தான் இருக்காங்க. ஆனா நாமுடைய பாரத தேசமானது எந்த ஒரு பிரச்சனைக்கும் போகாம, எவன் பிரச்சனையிலையும் மூக்க நுழைக்காம நம்முடைய வளர்ச்சியை நோக்கி நாம போயிட்டு இருக்கோம். இந்தியாவுடைய வளர்ச்சி தான் முக்கியம், இந்தியாவுடைய மக்களின் பாதுகாப்பு தான் முக்கியம்னு நம்முடைய பாரத பிரதமர் பக்காவா ஸ்கெட்ச் போட்டு டிப்ளமசியை மெயின்டைன் பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு. பட் இங்க இருக்கக்கூடிய பல தற்குறிகளுக்கு அது புரியறதும் இல்ல, தெரியறதும் இல்ல. சண்டை போடுற ஒவ்வொரு நாடும் தங்களுக்கிடையே மத்தியசம் பண்றதுக்கு எந்த நாடை கூப்பிடுறாங்க? பாரத தேசத்தை, நம்ம நாட்டை தான் கூப்பிடுறாங்க, நம்முடைய பாரத பிரதமரை தான் கூப்பிடுறாங்க. ஏன் கூப்பிடுறாங்க அப்படின்ற மாதிரி என்னைக்காச்சும் எவனாச்சும் யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இஸ்லாமிய நாடுகள் கிட்டையும் அமெரிக்கா, ரஷ்யா, இஸ்ரேல் மாதிரியான நாடுகள் கிட்டையும் சேம் ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ற ஒரே நாடு நம்ம நாடு மட்டும்தான். ஃபைனலி தயவு செய்து வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய ஃபேக் நியூஸ்களை யாரும் நம்பாதீங்க. நம்ம நாட்டுக்கு கச்சா எண்ணெய் தட்டுப்பாடெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதே மாதிரி பெட்ரோல் மற்றும் டீசல் விலையானது அதிகமும் ஆகாது. கடந்த பல நாட்களாக, பல வாரங்களாக, பல மாதங்களாக ஒரே விலையில தான் பெட்ரோல் மற்றும் டீசல் விலையானது இருக்கு. இந்த நிலையானது காங்கிரஸுடைய ஆட்சி காலகட்டங்களில் இருந்துதா அப்படின்றத நீங்களே யோசிச்சு பாருங்க. இப்போ எப்படி தங்க விலை நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்கு, நாளுக்கு நாள் விலையானது மாறிக்கிட்டே இருக்கு. அதே மாதிரி தான் காங்கிரஸுடைய ஆட்சி காலகட்டங்களில் பெட்ரோல் டீசல் விலையானது நிலையா இருந்ததே கிடையாது. ஒரு நாள் கூட இருந்ததே கிடையாது. ஜஸ்ட் இமேஜின், இந்நேரம் இந்த போர் சூழல்ல காங்கிரஸுடைய ஆட்சி இங்க இருந்ததுன்னா கண்டிப்பா பெட்ரோல் டீசல் விலைய இந்த விவகாரங்களை காரணமா காட்டியே அதிகப்படுத்தி இருப்பாங்க, மானாவரியா ஏத்தி விட்டுருப்பாங்க. ஆனா நம்ம நாட்டுல யாருடைய ஆட்சி நடக்குது? பிரீஸ்ட் கிங் மோடி அவருடைய ஆட்சி நடக்குது. ஸோ யாரும் கவலைப்படாதீங்க, நிம்மதியா ஜாலியா சந்தோஷமா இருங்க. அங்க இருக்கிற மாதிரியான பிரச்சனைகள் இங்க வருவதற்கு வாய்ப்பே கிடையாது.